அப்புறம் ஆப்பிள் நம்ம பார்ப்போம். ஆப்பிளில் வந்து SSRF பக் வந்து ஃபைண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் ரிப்போர்ட் பண்ணேன் நான். அதோட POCs தான். இது ஆக்சுவலி பிளைண்ட் SSRF சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஹோஸ்டட் இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து நமக்கு இங்கே பிளாக் பண்ணாலுமே அதோட DNS இன்ஃபோ வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இது பேர் வந்து பிளைண்ட் SSRF. ஹோஸ்டட் இன்ஜெக்ஷனும் சொல்லுவாங்க, பட் ஹோஸ்டட் இன்ஜெக்ஷன் இது இல்லை, இது வந்து பிளைண்ட் SSRF சொல்லுவாங்க. இதோட இம்பேக்ட் வந்து நமக்கு வந்து ஷெல் ஷாக் RC வந்து நமக்கு லிவரேஜ் பண்ணோம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அதோட POC ஜஸ்ட் வந்து நம்ம கொலாபரேட்டில் ஒரு லிங்க் காப்பி பண்ணி நம்ம ஹோஸ்ட் டேக்கில் போட்டு அண்ட் ப்ரோட்டோக்காலை வந்து டவுன்கிரேட் பண்ணோம். டவுன்கிரேட் பண்ணிட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணும்போது நமக்கு ஏன்னா DNS லுக்கப் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஷெல் ஷாக் வந்து இருக்குன்னு அர்த்தம். தென் நம்ம வந்து யூசர் ஏஜென்ட்டில் நம்ம வந்து ஷெல் ஷாக்கோட பேலோட் போட்டு நம்ம வந்து RC எடுக்க முடியும். அதான் அது SES2மே அதே தான், வேறு டொமைனு. அண்ட் இது இப்போ ரீசெண்டாக எனக்கு கிடச்ச பக்கு. இந்த பக்குக்கு எனக்கு வந்து $350 வந்து பவுண்டி